ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் அமைவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பு சகோதரனை சகோதரியே, கர்த்தர் கொடுத்த வார்த்தையை இன்றைக்கு நாம் கேட்கப் போகிறோம். திருப்பாடலின் புத்தகம், சங்கீத புத்தகம் 10ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தை, வேண்டுதலை கேட்கிறவர். தாவீது பல இடங்களிலே சங்கீதங்களில் புத்தகத்தில் பல இடங்களிலே எழுதி வைத்திருக்கிறார், மன்றாட்டுகளை கேட்கிறவர், என் மன்றாட்டுகளை கேட்பவர் என்று. இந்த இடத்தில் எழுதி வைத்திருக்கிறார், கர்த்தாவே சிறுமைப்பட்டவர்களின், என் சிறுமைப்பட்டவர்களாகிய என்னுடைய வேண்டுதலை நீ கேட்பீர் என்று எழுதப்படல. என்னைக்காவது கேட்பீங்கன்னு சொல்லலை, கேட்கிறவர். உன் கண்ணீர் ஜபத்தை, உன் பாரமுள்ள ஜபத்தை, உன் இருதயத்தின் வேண்டுதலை, மன பாரத்தோடு கதறி ஜெபிக்கிற ஜபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா, கர்த்தர் பதில் கொடுக்கிறவர். எனக்கு அருமையானவர்களை, சிறுமையாயிருக்கிறேன். அன்னாள் ஆலயத்தில் சென்று கடந்து வந்து சொன்னாள், சிறுமையுற்று என்னை கண்ணோக்கி பாரும். சிறுமையுற்று, நான் எளியவனாய் தள்ளப்பட்டு இருக்கிற, நான் தாழ்த்தப்பட்டு இருக்கிற, என் வேண்டுதலை கேளுங்கப்பா, எனக்கு பரலோகம் பதில் கொடுங்கப்பா. ஒருவேளை கடன் பாரத்தின் நிமித்தம், வியாதி நிமித்தம், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற நிமித்தமாய் இந்த சூழ்நிலையில் இருக்கலாம். நான் கன்னியாகுமரி ஊரிலே நான் பணியாற்றி கொண்டிருந்த தொழிலை செய்து கொண்டிருந்த பொழுது அங்கு ஒரு அருமையான குடும்பத்தை எனக்கு தெரியுது. அவர் ஒரு நல்ல 2 விசைப்படகுக்கு உரிமையானார். அவர் ஒரு நாள் என்னிடத்தில் சொன்னார், பிரதர், எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை பேருக்கான தகுதி இல்லாமல் கடந்து பண்ணது. என் மனைவியிடத்திலும் சரி, என்னிடத்திலும் சரி, நாங்கள் பாரத்தோடு ஜெபித்தோம், ஆண்டவரை மட்டுமிடலை, பற்றி பிடித்து கொண்டோம். ஆனால் சிறு குழந்தையை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்குள்ளாய் ஒரு ஏக்கம், பாரம், தாகம், கண்ணீர் வரும். நான் அடக்கி கொண்டு வருவேன், ஆனால் தேவாலயத்துக்கு கடந்து போவேன், நிச்சயமாக என் வேண்டுதல் ஆண்டவர் கேட்பார் என்று சொல்லி சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, அவர் மனைவிக்கு கர்ப்பப்பை அகற்றப்பட்டது ஒரு ஆப்ரேஷன் மூலமாக. அவர் விதமாக சொன்னார், இதுக்கு மேலே வழி இல்லை, ஆனால் பரலோகம் எனக்கு செய்யும், நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் பின்னதாக சொன்னார், ஒரு நாள் எனது நண்பன் திருமணம் முடித்து முதல் குழந்தை பிறந்தது. ஆஸ்பத்திரியிலிருந்து பிறந்த மறுநாள் ஒரு ஆட்டோவில் அவருக்கு அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு என் வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டார். அவங்க குடும்பம் எதிர்த்தது, மனைவி மட்டும் சம்மதித்தாங்க. ஏன்னா குழந்தைக்காக கண்ணீர் விட்டு கதறினதை அவங்க பார்த்தனால சம்மதித்தார்கள். என் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு சொன்னார், இனி இது உன் குழந்தை, இதை நீ வளர்த்து பேணி எடு, இதற்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவங்க குடும்பம் பூரா அவங்கள்ட்ட போராடிச்சு, அவர் விடவே இல்லை. மருத்துவமனையிலேருந்து அந்த சகோதரி போயிட்டாங்க. இங்கே வந்து பார்த்தாங்க, போனாங்க, கடந்து வந்தது. ஏக்கத்தோடு கண்ணீரோடு அவர் சொன்னார், நான் பாரத்தோடு ஜெபித்தேன் துணியப்பா, நான் பாரத்தோடு கதறி ஜெபித்தேன். என் மனைவி கர்ப்பப்பை கடந்து அகற்றப்பட்ட பின்னதாக ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். அதன் பின்னதாக என் நண்பனுக்கு 2 குழந்தைகளை பின்னதாக உடனடியாக ஆண்டவர் கர்ப்பம் தரித்து அந்த சகோதரி ஒரு கர்ப்பத்தை பெற்றெடுத்தார்கள். பின்பதாக ஒரு குழந்தை இருக்குது, 2 குழந்தை இருக்குது. ஆனால் எனக்கு தந்த பிள்ளை இன்றைக்கி +2 படித்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லி கண்ணீரோடு பகிர்ந்து கொண்டார். அவர் சொன்னார், என்னுடைய வேண்டுதலை ஆண்டவர் கேட்டார். நான் சிறுமையுற்றிருந்தேன், மருத்துவம் எனக்கு உதவி செய்யாது, மனிதர்கள் எனக்கு உதவி செய்யாதுன்னு சொல்லி பாரத்தோடு நின்ற நாட்கள். ஆனால் பரலோகத்திற்கு தேவனை மாத்திரம் பற்றி பிடித்து கொண்டேன். கர்த்தரை கைவிடவே இல்லை. இன்றைக்கி எனக்கு ஒரு குழந்தை இருந்திருக்கிறார் ஆண்டவர். அந்த சகோதரனை வீட்டுக்கு வரும்பொழுது அங்கிள்னு கூப்பிடும். அவளுக்கு இதுவரை தெரியாது. அந்த ஹார்ட்டை திறந்து உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லி சொன்னார். நன்றாய் கவனிங்கள் ஐயா, உங்கள் கண்ணீரை மாற்ற, உங்கள் வேண்டுதலை கேட்க ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் சிலுவையிலே ஜீவன் கொடுத்தவர், மரணத்தை ஜெயித்தவர், உயிரோடு இருக்கிறவர். அவர் உங்களுக்காக உங்கள் வேண்டுதலை இன்றைக்கு கேட்கிறார். நாம் ஜெபிப்போமா? விசுவாசியுங்கள், ஜெபியுங்கள், ஜெயம் எடுப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஜெபத்தை கேட்கிறவர் என்று
தாவீது சொன்னது போல ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் ஒவ்வொரு இருதயத்தின் ஆழங்களை அறிந்தவர், ஒவ்வொருவர் படுகிற வேதனைகளை அறிந்தவர், ஒவ்வொருவரின் கண்ணீரை அறிந்தவர். இந்த கண்ணீருக்கு தக்கதாய் பரலோகம் பதில் கொடுக்கும்படியாய் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். அற்புதம் செய்து மகிழ பண்ணும், ஆசீர்வதியும், ஆளுக செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.